Hi friends, welcome back to our channel Bright Out Reacts. இன்னைக்கு உங்களுக்காக சில பல வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஏன் மாப்ள வண்டியை மேல எடுக்கிறான்? வைத்த பரட்டி வாந்தி வர மாதிரி இல்ல? வாந்தியை பத்தி பேசாதடா. ஓகே 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 ஓகே. யாருக்காவது வாந்தி வர மாதிரி ஃபீல் இருக்கும்ல? வாந்தியை பத்தி பேசாதடா. பேசி பேசி எடுக்க வச்சிருப்போம். ஆனா மாப்ள யாரா வாந்தி எடுத்தா ஃளைட் நாத்தடிக்க ஆரம்பிச்சிரும். அடா ஃப்ரைடே. வராத்த வாந்திய வெத்தல பாக்க வச்சு வர வச்சிட்டோம். பூஜா போயிட்டு வந்துடலாமா? ஓகே. உச்சாதா போறதா போயிட்டு வந்து. இல்லடா நான் போயிட்டேன். நான் போயிட்டேன்பா. இல்லடா நான் ஓகே தான். பிரச்சனை போற வெல்ல எங்க கேட்டினா நிறுத்த மாட்டேன். நான் போயிட்டேன். ஆனா போயிட்டு போனா சுகம். உச்சா போயிட்டோமே. இல்ல நமக்கு வருது. நமக்கு வரலடி போயிட்ட நீ. இல்ல ஒருவேளை நமக்கு வருது. இல்ல கிளம்பு. இல்ல போற வேளை வந்துட்டா. ஐயோ யா பேசி பேசியே போக வைக்க. வீடு விட்டு கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சுடா. இங்க சாப்பிட்டு போ. 2 மணி நேரம் ஆச்சா? சரி சாப்பிட நிறுத்துறேன். அந்த அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டியா? சீக்கிரமா செக் பண்ணி பாத்தியா? நான் மட்டும் சொல்லாம இருந்தேனா நயன்தாரா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. இது நிஜமா இது மாதிரி நடக்கும். வாந்திய பத்தி பேச வரானா அப்பதான் பேசுவான். மொத்தம் என் ஃப்ரெண்டு அன்னி இவன் எடுத்துட்டானா அவன் எடுத்துட்டானான்னு குஸ்தி எடுக்கிற காமெடி எல்லாம் சொல்லுவானுங்க. நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பாத்துக்கிறேன். யாரு கத்தினுக்கிறா? அசோக என்ன ஒரே சத்தமா இருக்கு? சும்மா திட்டினேக்கிறாரு மாமா. யாரு? எங்க அப்பா தான். ஏதோ 12th ஃபெயில் ஆயிட்டா அது ஒரு விஷயம் கத்தினுக்கிறாரு. 40 pages கான் டிசைன் மை ஃபியூச்சர் மாமா. அதுங்க அப்பனுக்கு புரியுதா? நீ சொல்றது எனக்கே புரியல. திருப்பி பண்ணிடுறா. ஆமா உங்க வீட்டுக்கு தான் வரலாம் மாமா. வா போலாம் மாமா. அசோக எனக்கு உங்க மொத்தம் சின்ன ஒரு ஃபைட் ஆயிடுச்சு. மாமாவே இன்னைக்கு அவுட் வருதாப்பா. ஏமா சொல்றா? ஆமாப்பா அவுட். சரி வா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். ஏங்க மாமா சொல்றோம் வாப்பா. அசோக படுவா. நான் மாமா ரோட்லயே படுக்க வைக்கிறா. இதா அசோக நம்ம கெஸ்ட் ஹவுஸ். மாமா வண்டி தானே வரப்போகுது ஏந்திரு மாமா. எப்பா அசோக இங்க 6 வருஷமா பிரிட்ஜ் கட்டுறானுங்க. ஒரு வண்டி கூட வராது. நீ தெரியுமா படு. மாமா பாத்துக்கிறேன். படுப்பா. கோஸ்டுக்குலாம் போயிடாத. The next day. ஜோலி முடிஞ்சுது. மாமா எங்க இருக்கிறோம்? மாமா வண்டி வராதுன்னு சொன்னியா மாமா? அசோக அது ஆப்போசிட் ரோடுப்பா. நம்ம மாத்தி பார்த்துருக்கிறோம். 40 pages கான் டிசைன் மை ஃபியூச்சர் மாமா. ஃபியூச்சர் எல்லாம் பண்ணிட்டியா மாமா? அவனா எங்கனா போய் பார்த்துருவான்டா. மோசமான மாமாடா. அந்த மாமக்கார தேவையில்லாத வெளியே வந்து இவனை பார்த்து அவனும் செத்து போயிட்டான் கடைசியில. ஆனா செம்மையா யோசிக்கிறானுங்க அவனுக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்கிரிப்டும் நல்லா இருக்கு. ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. எல்லா வீடியோ சூப்பரா இருக்கும். எதிரி உள்ள கூப்பிடுறேன். மேனா மினிக்கிய ஒரு தண்ணி பையன் வெளியே சுத்தக்கூடாது. நான் ஸ்வைட்டுருவேன். சோற கூத்தனா துண்டா அந்தியா பறிய கைய குச்சி வலிக்கிற அப்படியே உள்ள எருமாடு மாதிரியே. சரி இந்த காலத்துல ஆம்பளையும் கூட பாதுகாப்பு இல்ல. போடிய சொல்லிட்டுருவேன் ஒண்ணு. சொல்லிட்டுருவேன். ஸ்லாங்கே செம்மையா இருக்கேப்பா. வீடியோல பேர் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து அப்படியே எடுத்து வச்சிருக்கானுங்கடா. டொமேட்டோ வீடியோலாம் அப்படிதான் இருக்கும். அந்த வீடியோ இதுக்கு எது ஆன்சர்னே தெரியலையே. சரி பிஏ போடுவோம். டேய் சி தான் கரெக்ட் ஆன்சர். அப்படியா? நீங்க? நான் 12th காமர்ஸ். நான் 11th. அப்ப என் சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு சொல்லி தரீங்களா? உனக்கு ஏதாவது டவுட் நான் கேளு சொல்லி தரேன். அண்ணா இதுக்கு என்ன ஆன்சரு? அது ஏவா? இதுக்கு? அது சீடா. அண்ணா இதுக்குண்ணா? டி. திஸ் ஒன் சி. திஸ் டி. அண்ணா இதுக்குண்ணா? சி. சரிண்ணா. அண்ணா அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கண்ணா.
டேய் அது 10 மார்க் கொஸ்டின் நான் சொல்லுங்க நான் அப்படியே எழுதிடுவேன். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகே நான் முடிஞ்சுது. இப்பயாவது என்ன எழுத. பார்ட்டர் சிஸ்டம் பத்தி கேட்டிருக்காங்க சொல்லுங்க. டேய் நான் இன்னும் எழுத ஆரம்பிக்க கூட இல்லடா, பிள்ளையார் சொல்லியோட இருக்கு. தயவு செஞ்சு என்ன எழுத விடுறா. சாணா நீங்க எழுதுங்க. அண்ணா நான் பாஸ் ஆயிடுவேன். நீங்க நான் பாஸ் ஆயிடுவேன். நீங்க அவனுக்கு எழுதவே உள்ளடா. அவன் சொல்லி கொடுக்க வந்தவன சோழிய முடிச்சிட்டான். டேய் நீ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுடா. ஐடியா நானும் கிரியேட்டர் தான்ப்பா. கிரியேட்டரா நான் கிரியேட் பண்ணுவேன், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம்ப்பா. மொத்த ஏந்திரம் மயிறு மொத்த ப்ராப்ளம் கிரியேட்டரா. எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஜோக் அவாய்ட் பண்றானே. இன்னொரு தடவை என்ன நம்பிச்சு போன நகைச்சி வச்சுனாங்கன்னா அவள் தானே. நானும் கிரியேட்டர் தான். இந்த வீடியோக்கு எவ்வளவுடா டப்பிங் பண்ணுவானுங்க. எது போட்டாலும் நல்லா இருக்குடா. பண்ணினே இந்த படம் அந்த 7 ரெயின்போ காமெடியும் இவ்வளவு டப்பிங்டாப்பா. நல்ல வேலை காப்பிரைட்ஸ் கொடுக்காம இருக்கானுங்க, அதனால ஓடி இருக்குது. அதேதான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா சுத்தி வளம் வந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடியோ. எங்க இதுவும் அந்த 7 ரெயின்போ காமெடியும். அன்பா பிரியாணி சாப்பிட போமா? சாமி மாலை போட்டிருக்கீங்க. அங்க வர சாமி என்ன சாமி சரணம். சாமி நீங்க நான் பஜனையில இருப்பீங்கன்னு பார்த்தா பஜனை பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. சாமி சரணம். டேய் மாலைய போட்டு என்ன வேலை? அங்க பாரு எல்லாம் அப்படிதான் ஆயிட்டானுங்க. இப்போ என்னத்த பண்றது? பாதி பேர் 3/4 பேர் எதுக்கு மாலை போறனே தெரியாம போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. கார் ஓட்ட தெரியுமா? அப்பயே ஓட்டுவேனே. காமெடியோ சிரிக்கிறடி. சரி 1வது கேர போடு. அண்ணன் கொஞ்சம் மண்டை சூடுதான் போல. நான் அது ஓட்டுவனே. அப்ப 2வது கேர போடுறா. நான் உடைச்சிருவேனே. எது கேரையா? இல்ல உங்க மூஞ்சி. சாரிண்ணே மண்டை சூடாயிடுச்சு. இங்க அடிச்சனா ஸ்டியரிங் உன் காதுல இயரிங் ஆயிடும்டா. மண்டை சூடாருதா? சரி அந்த கிளட்ச புடிச்சு மெதுவா விடு. சரிண்ணே. நான் அது ஓட்டோன்னு சொல்லி இருக்கேன். விட்டா வேறு பேசிக்கிறேன். எனக்கு மண்டல சூடு பக்கது. என்னடா என்னோட கோவக்காரனா இருக்கடி? காமெடிடா. காமெடி வேண்டாம். கோவப்படாதடா. என்னதான்டா சொல்ற? இது ஆட்டோமேட்டிக்னே. ஆட்டோவா? அப்ப கிலோமீட்டருக்கு சவாரி எவ்வளவு வரும்? நடிக்கிறானுங்க ரெண்டு பேரும். மண்டை சூடுனாப்பா. உண்மையில மண்டை சூடுதான். வெச்சா போச்சா காரு. ஆட்டோன்றான் அவனு. கீரா போடு கிளச்ச மிதின்ட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். பானிபூரி சாப்பிட கூலிங் கிளாஸ். அண்ணா எவ்வளோ? 55. மாமி சொல்றா. நான் சாப்பிட வந்தேன் மாமி. காசு இல்லை, ஒரு 55 ரூபா அனுப்பிச்சிருக்கேன் மாமி. ஸ்கேனர் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்புறேன். அப்படியா மச்சான்? முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பாரி. காசு கேட்டவனு கொடுக்கறது தான் என் சாரி. டேய் மச்சான் வெறுப்பேதான் மச்சான். காசு அனுப்புடா. வாட்ஸ்அப் பாக்குடா. காசு அனுப்பிச்சுனா வாட்ஸ்அப்ல டிபி ரிமூவ் பண்ண விளையாட்டு இருக்க. 5 minutes later. வாங்க சூடான பானி பூரி பேல் பூரி சூடா இருக்குது வாங்க. பாரு சாரி போறோம்டா. அப்ப கூட அந்த கண்ணாடி அவன் உள்ளவா. கண்ணாடி அவன்ல பாரு அங்கதான் நிக்கிறாப்ல. சூப்பர் சூப்பர். அவன் பிளாக்கே பண்ணிட்டு போயிட்டான். டேய் நான் 55 ரூபாய்க்கு பிளாக் பண்ணிட்டான்பா. சரியான ஃப்ரெண்ட் போலடா அவன். சரியான ஃப்ரெண்ட் இருக்குறானுங்க மச்சான். அந்த மாதிரி கூட யோசிப்பானுங்க. 55 ரூபாய் கேட்டானே. ஃபர்ஸ்ட் இவனை பிளாக் பண்ணா இவன் 55 ரூபாய்க்குன்னு பாப்பானுங்க போல. வரதுப்பா பாடி பூரி சாப்பிட்டு போய் இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டு இருக்குது. ஐயோ
வெயில் அடிக்குது சாமி. ச்சே, அடிக்கிற வேக்காட்டுல சுடுகாட்டுக்கு போய் 6 அடி பழம் தோண்டி பாத்துக்கலாம் போல இருக்குது. நான்லாம் 4 நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறதே அதிசயம். இந்த பாழா போன வெயில்னால ஒரு நாளைக்கு 4 வேளை குளிக்க வேண்டியது. அறிவு இல்லையா உனக்கு? தாயானி, நான் கேக்குற தாயானி, என்னடா என்ன ஆச்சு? இந்த வயித்துல தானே நான் பெத்தா? வயித்துல எப்படி பெத்துக்க முடியும்? அரசு ஹாஸ்பிடல்ல தானே பெத்தேன். சோப்பு டப்பா எப்படி இருக்குது பாரு. அடிக்கிற வெயில்ல குளிக்கலான்னு பாத்ரூமுக்கு வந்தா பக்கெட்ல சுடு தண்ணியை ஊத்தி வைப்பா. நான் எங்க சுடு தண்ணி ஊத்தி வச்சேன்? டேங்க்ல இருந்து வரதே சூடாதான் வருது. இது டேங்க்ல இருந்து வரதே அப்படிதான் வருதா? அப்படிதான் வரும். இங்க பாரு, இப்படி எல்லா இடமும் சூடா இருந்தா நான் எப்படிமா இந்த வெயில்ல குளிப்பேன்? போய் பச்சை தண்ணியாவது காய வைமா. பச்சை தண்ணி காய வச்சு தர்றதா? டேய், அதுவும் சூடாதான்டா இருக்கும். சில்லுன்னு காய வைய. என்னமா நீ ஊத்துற சாம்பாருக்கு பக்கத்துல அப்பளம் இருக்குதோ இல்லையோ, மே மாசம் வந்துட்டா உடம்பெல்லாம் கொப்பளம் இருக்குது. அவ்வளவு வெயில். உங்களோட காசு இந்த பேங்க்ல போடு, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கட்டி டேங்க்ல போடு. மா, இடி இடிக்குதுமா. சரியான சாம்பாருக்கு பக்கத்துல அப்பளம் ஏதோ இல்லையோ, உடம்பெல்லாம் கொப்பளம். உண்மைதான். கொதி கொதி வருது. அவ சூடு தண்ணி வருது, அவங்க அம்மா சாவர திறந்து விட்டு செம்ம சேட்டை வாங்கலாமா. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது வீடியோ. சூப்பர் சூப்பர். அங்க கும்பலா நின்னு என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஐயா டேபிள் மேல பெயிண்ட் வச்சுட்டு அதே பார்த்து நிக்கிறாருமா. கரும கரும, வீட்டுல 4 கக்கூஸ் இருக்கும்போது அங்க எதுக்கு அதை பண்ணி வச்சாரு? ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா. அத வேற உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன அவ்வளவு அழகாவா இருக்கு? பேண்டா ஒருக்கா வாயில எதையாவது வைக்கணும்டா. பேண்ட்டுக்கு பேண்ட் நம்பர் வாயில தர்பே போட்டு கொளுத்த பேண்ட் போட்டு. என்ன மாமா விட்டத்தை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? மழை வர மாதிரி இருக்கு, அதான் வேலைக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி விடு மாமா, இன்னைக்கு ஒரு நாளாவது குளிச்சுட்டே போ. நேத்து தான் பைக் வாஷ் பண்ணேன், இன்னைக்கு மழை பெய்யுது. பரவாயில்ல மாமா, நீ குளிக்கலனாலும் பைக்க குளிப்பட்டிடுறேன். பேசு பேசு, உனக்கு என்ன லீவ் விட்டாங்க ஜாலியா இருக்க? எங்க மாமா, அம்மா துணி துவைக்கிறேன்னு வீட்டு பெருக்க வரைக்கும் பாதி வேலையே எனக்கு தான் குடுக்குறாங்க. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது மித்ரா. அதான் எனக்கு வந்துச்சு. என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. கடைக்குட்டி, கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாடா. அக்கா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சுக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா, ஏன் உங்களை கடைக்குட்டி கூப்பிடுறாங்க தெரியுமா? ஏன்? ஏன்னா நீ கடைக்கு பொறுக்காவே பிறந்த குட்டி. சரி நான் போயிட்டு வரேன் மித்ரா. மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு ஒரு நாளாச்சு ஆபீஸ் லீவ் போடு. சரி ஓகே, நான் லீவ் போடுறேன். அம்மா அந்த பாத்ரூம் கழுவ வேலைய மாமா கூட. செம்மையா பாரு டைலாக் பாரு, எப்படி பேசிட்டு போறது இந்த வயசுல. செம்மையா நான் வச்சுன்னு அச்சு நொறுக்குது. டைமிங் பிச்சை எடுக்கறாப்ல. டைமிங்ல கரெக்டா போடுது ஒரு காமெடி. செம்மையா செம்ம. நிறைய வீடியோ இருக்குடா உங்களுக்கு, பார்க்கணும். 1 2 3. சரி, கீரை நைட்டு வந்து தால் சப்பாத்தி பாயில் ஃபிஷ். ப்ரோ என்ன ப்ரோ ஒரு சீட் டே, ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ், திடீர்னு பருப்புஸ்லி அம்மா பண்றானா என்ன ப்ரோ? அவாளா நீங்களும் சொல்லுங்க சாப்பிடலாம். பருப்புஸ்லி கொத்த குழம்பு உருளைக்கிழங்கு கறி. ப்ரோ என்னடா அது பருப்பு சளி? என்ன சளியோ அவ்வளவு டெம்ப் பண்ணுமா நான் அவனை? பாயிண்ட் பிஸ்ன்றா பருப்பு சளின்றான் இவன். காம்பினேஷன் சரியான டைம் ஆச்சு. ஓ அவ்வளோ அவளா நீங்க? சரியான டைமிங். அவன் எவ்வளவு சூப்பரா சொல்லிட்டு இருக்கான் டிஷ். பருப்பு சளியா? பருப்பு சளி அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல அடிங்க அந்த சளிய. கொடுமையில சிறந்த கொடுமை என்ன தெரியுமாங்க? நம்ம கையில என்னைக்கு 5 பைசா இல்லாம ஆகுதோ அன்னைக்குதான் உங்கள் ரீசார்ஜ் மேல புடிஞ்சு உள்ளதுன்றோம். அன்னைக்கு பார்த்துதான் அந்த ரீசார்ஜ் எல்லாம் முடியும். அன்னைக்கு பார்த்துதான் வீட்டுல இருந்து போன் அடிப்பாங்க. அர்ஜென்டா அமௌண்ட் தேவைப்படுதுரா, ரெடி பண்றேன் கேட்டோம். எங்க போயிட்டு ரெடி பண்றது? அன்னைக்கு பார்த்தா என் ஃப்ரெண்டு போன் அடிப்பான், மச்சான் ரொம்ப அர்ஜென்ட்ரா, உசிரியும் புடிஞ்சு போயிருந்தா.
நான் எங்கடா போவேன் அந்த டைம்ல எல்லாம்? அன்னைக்கு பார்த்தா வண்டி டயரும் வெடிச்சிருது, ஜெயில் அத்துருது, எல்லாம் அத்து புடிக்கிட்டு போயிருது ஒரே அடியா. கரெக்டா சொன்னாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறத கரெக்டா சொல்லிட்ட ஒரே வீடியோ எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். சார் உங்களுடைய 1 month of fitness expense எவ்வளவு? அதையும் I just want to know. இப்போ per month காஸ்ட் நான் காம்படிஷன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றது ஆல்மோஸ்ட் 1.2 lakhs வந்துரும். சார் 1.2 lakhs. இதோட ஃபுட் பாத்தீங்கன்னா 1 டேக்கு வந்து ஒரு 1.5 kg வெஜிடபிள்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அது கூட 1 kg ஃப்ரூட்ஸ், அப்புறம் எக் பாத்தீங்கன்னா 40 to 50 எக்ஸ். அப்புறம் 1 டேக்கா? ஆமா. ஐயோ அப்பா என்னடா 1 டே 5 கிலோ போல. அதையும் கேளு எத்தனை கிலோ ஆயிப்போ. அவர்தான் சொல்லுங்க யானை சாப்பிடுற மாதிரி எல்லாம் 1 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ. அத கால்குலேட் பண்ணி கமெண்ட் வச்சிருக்கேன். அவர் வரதா 5 கிலோ. சரியான கமெண்ட்ப்பா. ஏன்டா இப்படி பண்றீங்க கமெண்ட்ல வந்து. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டுல நொங்குல எலுமிச்சம்பழத்தை இப்படி மேல அப்படியே நல்லா வடிய விட்டு நல்லா அப்படி சொல்ல விட்டு குடிக்கிறது எப்படி தெரிய மாட்டேங்குது. நொங்குல எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டால் நன்மை தெரியுமா? கட்டவரல் எடுங்க, எடுத்து நட்டுக்கு வைங்க, நல்ல சொருவு. டீச்சரா அவன பாரு. ஐயோ ஏங்க புளிக்கிங்க, அப்பா வாயெல்லாம் உதடெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குறா. ஏங்க நொங்கே நாங்கதான் நொங்கே. என்னடா நாங்கதான் நொங்குக்கு விளம்பரம் பண்ணு இருக்கானுங்க. அவன் வீடியோ ஃபுல்லா நொங்குதான். அப்படியா? சரி இந்த வீடியோ பார்த்துட்டு போனா ஃபுல்லா நொங்கு வீடியோ தான் இருக்கு. நான் டெய்லி நொங்கு சாப்பிட்டேன்னாடா வருது. நொங்கு போட்டு உரிச்சு டீச்சரை கூப்பிடுறான், எங்க கூப்பிடுறான், என்ன ஆயிடுச்சு டீச்சர் கூப்பிடுறதே சரியில்லையே. பண்ணி கடிச்சு வச்ச மாதிரி கத்திட்டு மாத்திரா வர வீடியோவை. ப்ரோ உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஒரே டைம் தெரியாம செத்துட்டேன் ப்ரோ. பாட்டு எனக்கு தான். சாவா? கல்யாணம் ப்ரோ. 2 ஒன்று தான். கல்யாணத்தை பத்தி மரமாடியில் ஏற மாதிரி ஒரே லைன்ல சொல்லு ப்ரோ. கல்யாணத்தை பத்தி ஒரே லைன்ல சொல்றேன் கேளு. காலையில தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சிடும். நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு அலையாதப்பா ஃபுல்லா சொல்ல விடு. உன் பொண்டாட்டி கையில பால் சொம்பு எடுத்துன்னு வரும். அடிச்சு போடுண்டா ரொம்ப அழகாடி. உன் பொண்டாட்டி கையில பால் சொம்பு எடுத்துன்னு வரும். அந்த பால் சொம்புக்கு மீனிங்ன்றது எனக்கு அப்ப தெரியாது, இப்பதான் தெரியும். இனி வருங்கால வாழ்க்கையில உனக்கு நான் தான் பால் ஊத்த போறேன் அப்படின்றது சிம்பாலிக்கா எல்லா பொண்டாட்டிங்க சொல்றாங்க. கல்யாணம் வேணுமா? மூடு ஒன்லைன் ஸ்டோரி மூணு மூடிய பேர் கலாச்சுட்டான்பா. அவனும் உட்காந்து கேட்டுனுக்குறான், கலாய்க்கிறான்னு தெரிந்து பொறுமையா கேட்டுனுக்குறாரு. சொல்லு சொல்லு அப்புறம் மேல ரைட்டு வீடியோ. சிரிப்பே பயங்கரமா இருக்கு. எப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறான் பாத்தீங்களா? இது நம்ம போன மட்டும் தான் மூணு சிஞ்சி இந்த குரங்க மாதிரி இருக்கும். பொம்பளை புள்ள பார்த்தோன்னே புன்னகை மலருதா கோபி. கோபி 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 விஜய் டிவி சீரியல்ல வர மாதிரி இருக்க பேரு. என்னடா கொஞ்சம் தொங்க வச்சு வந்துருக்கேன்? ஏன் என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் கஷ்டம், பணம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. என் ஃப்ரெண்டு நல்லா பணக்காரன், அவன்கிட்ட கடனா கொஞ்சம் பணம் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அவன் ஒன்றுமே சொல்லலை, ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிட்டான். அதான் ஒரு மாதிரியாக இருக்கு. டே பணக்காரன்ல 10-15 வருஷமாக பழகிருப்போம். ஒரு அவசரத்துக்கு கடனாக பணம் கேட்டோம்னா இத்தனை வருஷம் பழகினதே பணத்துக்காக நான் ஆகிப்போம். அதனால் என்றைக்குமே உனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட கடன் கேளு.
இல்லையா இந்த கடன் கொடுக்குற தொழிலை வச்சுருக்காங்க பாரு, அவங்க கிட்ட கேளு. இதை பாடுறா, ஃப்ரெண்டாக பழகிற வசதியானவன்ட்ட எப்பயுமே நம்ம பணம் கேட்கக்கூடாது. அப்படி பணம் கேட்டோம்னா அந்த ஃப்ரெண்டாக பழகினதே பணத்துக்காக நான் ஆகிப்பேன். சரி சரி, கையில் என்னது அது? ஜூஸு, லெமன் ஜூஸ். சரிங்க கூட குடிச்சு தரேன். இதுக்குதான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தான் அதான் பேசிட்டு வாங்கி குடிக்கிறேன். பாரு என்னடா கரகரன் இருக்கு, என்னடா அது? விம்பார்ல போட்டது அது மாசமா போறேன். அதுல என்ன போட்ட? அதுல தானே 100 எலுமிச்சையோட சக்தி இருக்கு. புதிய விம்பார்ல 1 இல்ல 2 இல்ல முழுசா 100 எலுமிச்சைகளின் சக்தி இருக்கு. மறுகையாதான் ரொம்ப நேரம் பேச இல்ல, சூரியவம்சம் தேவானி மாதிரி பேசினுக்கிறாரு உட்காந்து. நல்லா அதான் பேசா பொழிஞ்சுனுக்கிறாரு. விம்பர சோழிய முடிச்சிட்டான். முடிஞ்சிச்சு போ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதுல பாம்பு இருக்குமா? பாம்பா? நாங்கெல்லாம் இருக்குல்ல, கையை விட்டு எடுத்துக்கோ. எடுத்தீங்களா? விடுங்களா? பாம்பு கை விட்டு ஒரு இவர் தான் போலையா? இதான் விடுறாரு அங்க பாரு. எங்க அப்பா ஆனா கொத்திர போகுதுண்ணா. கொத்திர போகுது. நான் அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும் வீடியோ. தனியா உண்டு. படையப்பல ரஜினி கூட இப்படிதான் விட்டுருப்பாரா தெரியலையே. அது நம்ம ஆளு கேப்பாரு, அந்த படைப்புற பாம்பு பத்துக்குள்ள கை விட்டீங்களே, பாம்பு இப்படிதான் விட்டுருப்பாரு போல இருக்குது சைட்ல. எப்படி அவர் நிக்கிறத சைட்ல விட்டு நின்று இருக்காரு. அவன் தான் கேமரா எத்தனை வரா கை எடுக்கிறதுன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, ஏன்னு தெரியல. வியூஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalithan. சரத். பாய்.